சித்தி ஊருக்கு போயிட்டு வரும்போது அங்க சின்ன நெல்லிக்காய் மரம் இருந்துச்சுன்னு சொல்லிட்டு சின்ன நெல்லிக்காய் நிறையா இருந்ததுன்னு அங்கேருந்து ஊர்லேருந்து பறிச்சுட்டு வந்திருந்தாங்க. அதை வச்சு இன்னைக்கு வந்து ஊறுகாய் போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதாங்க செஞ்சிட்ருக்கேன். இது ரொம்ப நல்லாயிருக்கும், ரொம்ப சூப்பராகவும் இருக்கும், ரொம்ப சிம்பிள் செய்யறது. ஃபஸ்ட்டு வந்து ஒரு மண் சட்டி வச்சுட்டு தேவையான அளவுக்கு நல்லெண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். கூடவே வந்து கடுகும் கருவேப்பிலையும் மட்டும் நான் ஆட் பண்ணியிருக்கேன். அது ரெண்டும் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் இப்போ நம்ம வந்து நெல்லிக்காயை நல்லா க்ளீன் பண்ணி நல்லா ஒரு துணியில் தொடச்சி ட்ரை பண்ணி வச்சுருக்கேன். தண்ணி இல்லாமல் அந்த எண்ணெய் கூட ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் வந்து நல்லா வதக்கிக்கலாங்க. நெல்லிக்காயிலேருந்தே தண்ணி விடும். நம்ம தண்ணி எதுவும் ஆட் பண்ண வேண்டியதில்ல. நல்லா நெல்லிக்காய் வேகிற அளவுக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிவிட்டு நல்லா கிளறி விட்டுறலாம். நான் வந்து மூடி எதுவும் போடல. ஏன்னா மூடி போட்டு வேக வச்சா தண்ணி விடும், நெல்லிக்காய் கெட்டுரும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஓப்பனாகவே விட்டுட்டேன். நல்லா சிம்மில் வச்சு நல்லா வேக விட்டுட்டேன். நெல்லிக்காய் வேகிற கேப்புக்குள்ளே வந்து நான் வந்து கடுகும் வெந்தயத்தையும் வந்து ட்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பவுட்ரு பண்ணோம். நாங்கள் ஆல்ரெடி லாஸ்ட் டைம் மாங்காய் ஊறுகாய் போடுறதுக்கு பண்ணியிருந்த பவுட்ரு மிச்சம் இருந்துச்சு. சரி அப்படின்னு சொல்லிட்டு அதை மட்டும் கடாயில் ஆட் பண்ணி நல்லா வறுத்து எடுத்துக்கிட்டேன். இப்போ வந்து நெல்லிக்காய் நல்லா வெந்துடும், நல்லா தண்ணியெல்லாம் வற்றி வரும். அந்த ஸ்டேஜில் நமக்கு தேவையான அளவுக்கு வரமிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். அதை ஆட் பண்ணி நல்லா கலக்கிட்டு அதுக்கப்புறம் இப்போ நான் ட்ரை பண்ணி வச்சுருக்க பவுடரும் ஆட் பண்ணால் சூப்பரான நெல்லிக்காய்